to Row Mathematics. Now discuss about the topic two-dimensional analytical geometry. Subtopic வந்து ellipse. ellipse பத்தி நம்ம ரிசல்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ellipse வந்து two type இருக்குப்பா. Type 1, type 2. Type 1 னா என்னன்னா the major axis is along with the x-axis. The major axis is along y-axis. ரெண்டு டைப் இருக்கு. அப்ப மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்ப எதனால மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த a ஓட லெந்த் இந்த b ஓட லெந்த் விட கிரேட்டர் தான இருக்கும். சோ அதனால என்ன சொல்றாங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். இந்த a இருக்குல அந்த லெந்த் வந்து a greater than b இதை விட அதிகமா இருக்கும். சோ அதனால தான் இது மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவாங்க, இத மைனர் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சு a னா வெர்டிசஸ், b னா end points of the minor axis, s dash is a focus. The chord passes through focus and perpendicular to x axis. So it is called lattice vector. Is also okay. Is a directrix. And intersect point is நடந்து இது is a dash நடந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் நான் தெரிஞ்சுங்க. அவ்வளவுதான். இதுல lattice பார்த்து. இந்த இடத்துல பாருங்க x is equal to a by e. இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு நமக்கு. அந்த ரிசல்ட் தான் நம்ம எடுத்துறோம். டைரக்ட்ரிக்ஸ்னா x equal to a by e நமக்கு கிடைச்சிருக்குல, அந்த ப்ரூஃப்ல இருந்து வந்ததா x is equal to ae. அது ஃபோக்கஸ் ae அப்படின்னு எடுத்துக்கோ. எந்த ஆக்சிஸ்ல மென்ஷன் பண்றோம்? x ஆக்சிஸ். அப்ப ae, 0 அந்த லெஃப்ட் சைடு வரும், 0 க்கு லெஃப்ட் சைடு வரும்போது -ae, 0. x ஆக்சிஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா y கோஆர்டினேட் 0 ஆகும். தெங்க பாரு எல்லாமே 0 ன்னு எடுத்துக்கோ. இதுதான் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அந்த s dash a ல எங்க இருக்கு? x ஆக்சிஸ்ல இருக்குனா அதுதான் மேஜர் ஆக்சிஸ். அதுவும் புரிஞ்சுங்க. ஃபோக்கஸ் வெர்டிசஸ்ல எங்க மென்ஷன் பண்றியோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா? அதே மாதிரி e ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? எசென்ட்ரிசிட்டின்னு சொன்னால இதோட வேல்யூ less than 1 னா 0 to 1 ல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். இதாங்க நோட்ஸ். அப்ப இது ஏன் x is equal to எழுதுறீங்க அப்படினா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த லைன் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? x ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகுது. சோ x is equal to a by e, x is equal to minus a by 0 க்கு லெஃப்ட் சைடு வரும்போது நெகட்டிவ்ல இருக்கும். இங்க நெகட்டிவ் கொடுத்திருப்பாங்க. இது அப்படியே இங்க பாசிட்டிவ்ல இருக்கும். அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா அது அப்படியே எழுதணும். அப்ப a dash னா மேஜர் ஆக்சிஸ் சொன்னா, b dash னா மைனர் ஆக்சிஸ் சொன்னா அது. இத தெளிவா வந்துரும். First equation of ellipse x square by a square plus y square by b square is equal to 1. Here a greater than b. இதுல ரிலேஷன் இங்க இருக்கிற நம்பரை விட இந்த நம்பர் கிரேட்டர் தான் இருக்கும், அதை விட அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் x square by 16 y square by 9 is equal to 1. அப்ப மேஜர் ஆக்சிஸ் என்னடான்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லணும் x ஆக்சிஸ். ஏன் டினாமினேட்டர்ல எது பெரிய வேல்யூவா இருக்குன்னு பாருங்க. 9 இருக்கா, இங்க 16 இருக்கு. அப்ப இங்க இதுல எது பெரிய நம்பரா இருக்கோ அதான் மேஜர் ஆக்சிஸ். மேல என்ன இருக்கு? x இருக்கா, மேஜர் ஆக்சிஸ். அந்த ரிலேஷனை நம்ம இது புரியும். ஓகேங்களா? சரி. சென்டர் 0,0 இத வச்சு எல்லாமே எழுதுறோம். 4c பாருங்க ae, 0 -ae, 0 அத பிளஸ் ஆர் மைனஸ் போடும். வெர்டிசஸ் a, 0 -a, 0 இதுனா end points of minor axis 0, b 0, -b. ஏன் 0 வருது ஃபர்ஸ்ட்னா அடுத்த ஆக்சிஸ் y ஆக்சிஸ். அப்போ x கோஆர்டினேட் 0 ன்னு எடுத்து 0, b 0, -b. equation of lattice vector, that is called lattice vector. அது எந்த ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகுது? x ஆக்சிஸ். அப்ப x is equal to ae, x is equal to minus ae ordinary, அதான் plus or minus ae. அதேപോലെ x is equal to a by e, x is equal to minus a by e. That is called directrix. Equation of major axis.
இப்போ x ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ் சொன்னேன், y ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சொன்னேன். அப்போ x ஆக்சிஸ் ஓட ஈக்குவேஷன் y is equal to 0, இதோட ஈக்குவேஷன் x is equal to 0. அவ்வளவுதான். இது ரெண்டு ஓகேவா? ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. length of the major axis, இந்த a dash ஓட length, இதுல இருந்து a யூனிட்ஸ், இதுல இருந்து ஒரு a யூனிட்ஸ், டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 2a. அதே மாதிரி இதுல இருந்து b யூனிட்ஸ், இதுல இருந்து b யூனிட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 2b. அப்ப length of the minor axis னா 2b. அவ்வளவுதான் ரிசல்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்க எப்படி எழுதணும்னா இந்த டயகிராம் வச்சு தான் எழுதணும். இந்த டயகிராம் நல்லா கிளியரா இருந்தா இது ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா? ரைட். நோட் b square is equal to a square into 1 minus e square. இதெல்லாம் நம்ம இந்த எலிப்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன், அதுல இருந்து எடுத்துக்கிட்டாரு b square. அப்ப இதுல இருந்து e square எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு எசென்ட்ரிசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த a ஸ்கொயர் இருந்தால் வந்தால் டபுள் ஆகிடுமா? அப்போ எப்படி எழுதுப்பா? b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் e ஸ்கொயர். இந்த e ஸ்கொயர் இருந்தால் நட்டுருவோம், இதை இருந்தால் நட்டுருவோம். அப்போ e ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்? 1 மைனஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ இதை வச்சுட்டு இது சொல்லிடலாம். இதெல்லாம் மெமரியில் இருக்கும், இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். CA செமி மேஜர் ஆக்சிஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா AA டேஷ்னா மேஜர் ஆக்சிஸ், அத பாதி CA டேஷ். அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு. SS டேஷ்னா ரெண்டு ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ், S டேஷ். அப்ப இதுல இருந்து AE, இதுல இருந்து ஒரு AE ஆட் பண்ணா 2AE. அதே Z டேஷ்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைரக்ட்ரிக்ஸ். இதான் டைரக்ட்ரிக்ஸ் சொல்லிருங்க. ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் Z, இங்க ஒரு A by E, இங்க ஒரு A by E. டிஸ்டன்ஸா பாசிட்டிவா எழுதுவா. அப்ப 2A by E. அப்ப அதே மாதிரி ஃபோக்கஸ்னா சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் என்ன சொல்றோம்? இதுல இருந்து AE, இதுல இருந்து AE நட்டுறோம்ல, அதான். அதே மாதிரி Z சென்டர்ல இருந்துனா A by E னது டைரக்ட்ரிக்ஸ் இருக்குல. அப்ப சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க இதுல இருந்து வரைக்கும்னா AE, இதுல இருந்து வரைக்கும் சாரி A by E, இதுல இருந்து வரைக்கும் A by E. அதான் இது எழுதிக்கிறேன். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது b square is equal to, இந்த ரிசல்ட் நம்ம சொன்னோம் மேல இருக்க ரிசல்ட். a square உள்ள மல்டிப்ளை a square minus e square அப்படின்னு வந்துருங்களா? e square a square வந்துருமா? அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா ஸ்மால் c ன்னு எடுத்துக்கோ. அப்ப c is equal to a ன்னு எழுதிங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? c square எழுதிக்கலாமா? இந்த c square என்ன இருக்கோ அது b square தான் எடுத்துப்பா. இப்ப c square is equal to a square minus e square, a square minus b square. அப்ப a b வேல்யூ தெரிஞ்சா நம்ம என்ன சொல்லிடலாம்? c சொல்லிடலாம். அப்ப c தெரிஞ்சா அந்த ஃபோக்கஸை நம்ம என்ன பண்ணுவாங்க ரிசல்ட்ல c, 0 னு a e, 0 னு சொல்ற இடத்துல அப்ப என்ன பண்ணுவாங்க? c, 0 னு சொல்லுவாங்க. அப்ப a க்கு பதிலா நம்ம c னு யூஸ் பண்ணுவோம் ரிசல்ட்ல, சம்ல. புரிஞ்சுங்க? அதனால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். c, 0 ஸ்மால் c. அவ்வளவுதான். இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா சம் ரொம்ப ஈஸியா போடலாம். அப்ப இத மெமரி பண்ணுமானா மெமரிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த டயகிராம் மட்டும் வொர்க் பண்ணி பாருங்க. வொர்க் பண்ணிட்டு அதோட நேம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ், இதுக்கு பேர் லேட்டஸ்ட் ரெக்டம், டைரக்ட்ரிக்ஸ், மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், வெர்டிசஸ், ஃபோக்கஸ், எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். அவ்வளவுதான், இங்க ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இது மாதிரி இன்னொரு டைப், செகண்ட் டைப் இருக்கும். அந்த மேஜர் ஆக்சிஸ் along with x ஆக்சிஸ் பாத்தீங்களா, y ஆக்சிஸ் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின். இப்போ ஆரிஜின் இல்லைன்னா என்ன பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. அந்த x ஆக்சிஸ், x கோஆர்டினேட், y கோஆர்டினேட் வரதுல பேரபோலால படிச்சோம்ல, x கோஆர்டினேட்னா h ஆட் பண்ணிக்கோ, y கோஆர்டினேட்னா k ஆட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன சொல்லிருக்கேன்னா, இதுக்கு போல x மைனஸ் h ன்னு போட்டுக்கோ, இதுக்கு போல y மைனஸ் k அப்படின்னு போட்டுக்கோ. அதான் ஜெனரல் ஈக்குவேஷன். x மைனஸ் h, y மைனஸ் k அப்படின்னு வந்து வேற ஒன்றும் கிடையாது. இது சம் வரும்போது பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இதை மெமரி பண்ணணும். ஓகேங்களா? ஓகேப்பா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.